விபத்தில் சிக்கியவரை கண்டபடி தூக்கிச் செல்லக்கூடாது. அவரை ஒரு படுக்கையில் படுக்க வைத்து தூக்கிச் செல்ல வேண்டும். நீங்கள் கண்டபடி மடக்கி தூக்கிச் செல்வதன் மூலம் அவருடைய தண்டுவடமானது பாதிக்கப்பட்டு உடல் பாகங்கள் செயலிழக்க வாய்ப்புள்ளது. எலும்பு முறிவு ஏற்பட்டால் எக்ஸ்ரே எடுத்து பார்க்காமல் குத்துமதிப்பாக கட்டு போட்டு கொள்ளாதீர்கள். ஏனென்றால் எலும்பு மற்றும் தசைகள் கோணல் மாணலாக சேர்ந்து கொள்ளக்கூடும். இதனால் கை கால்கள் குட்டையாக மாற வாய்ப்புள்ளது. பிசியோதெரபி என்பது இயற்கை வலி நிவாரணி. மாதக்கணக்கில் நீங்கள் வலி நிவாரணி மாத்திரைகள் எடுத்துக்கொள்வதை விட பிசியோதெரபி வாரக்கணக்கில் எடுத்துக்கொள்வதன் மூலம் குணமாகிவிடும் வலியானது. எலும்பு உறுதிக்கு கால்சியத்தை விட புரோட்டீனே மிக முக்கியமானது. புரோட்டீனானது பருப்பு வகைகள், சோயா, காளான், முட்டை, இறைச்சி போன்றவற்றில் அதிகமாக உள்ளது. எடை குறைவான இருசக்கர வாகனங்களை பயன்படுத்துவோர் மிக மெதுவாக செல்ல வேண்டும். ஏனென்றால் அதிவேகத்தில் செல்லும் பொழுது ஏற்படும் அதிர்வுகளால் தண்டுவடம் மற்றும் முதுகு, கழுத்து பகுதி பாதிக்கப்படும். இதனால் வலி அதிகமாக ஏற்பட வாய்ப்புள்ளது. நன்றி நண்பர்களே.